ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்றைக்கி ப்ரோட்டீன் ரிச்சான சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய தூண்டும். இது வெளியில் பார்க்கறக்கு மொறு மொறுன்னு உள்ள நல்லா ஹல்வா பதத்துக்கு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதோட டேஸ்ட் அவ்வளோ தூக்கலாக இருக்கும். கார்னிஷ்காக நான் மேலே முந்திரி போட்டிருக்கேன். ஹல்வாவோட டேஸ்ட் ஒரு தடவை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க, அவ்வளோதான். திரும்ப திரும்ப கண்டிப்பாக செய்வீங்க. இது அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு படி பச்சைப்பயிறு. பச்சைப்பயிறு வந்து ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். இதை நம்ம அப்படியே எடுக்கக்கூடாது. நல்லா கழுவி ஒரு வெள்ளை துணியில் நல்லா அதை தொடச்சி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு அடிகனமான கடாய் எடுத்து பச்சைப்பயிரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பச்சைப்பயிறு வந்து நல்ல மொறு மொறுன்னு ஆகணும். நம்ம வாயில் ஒன்று போட்டால் அது கடக்கு முடக்குன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஹல்வா வெளியில் மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம வறுத்ததை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு 1க்கு 2 திரிச்சுக்கணும். நம்ம இப்படி 1க்கு 2 பண்ணும்போது அதோட டேஸ்ட் லெவல் இன்னும் ரொம்ப தூக்கலாக காமிக்கும். இதை வந்து அரைச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே அடிகனமான ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்ம ஹல்வா சூப்பராக வரும். இப்போ கடாயில் போட்டதுக்கப்புறம் நான் எடுத்துருக்கிறது ஸ்வீட்டுக்காக கற்கண்டு. நீங்கள் பெரிய சைஸ் கல்கண்டு கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட இருக்கிறது சின்ன கல்கண்டு. இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போது பச்சைப்பயிறு கூடவே அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பச்சை பயிரோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கல்கண்டு பொடியும் அது கூடவே போட்டுக்கணும். நல்லா ரெண்டையுமே கைவிடாமல் ஃப்ரை பண்ணணும். இதில் ஒரே ஒரு டாஸ்க் என்னென்னா, கைவிடாமல் கிளறணும். இன்னொரு கேஸில் நான் நெய் எடுத்திருக்கேன். சுட சுட நெய் இருக்கணும். இதுக்கு நான் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். நம்ம எதில் அளந்து பால் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு 1 டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பச்சைப்பயிறு மாவு கூடவே கலந்து விடணும். பச்சைப்பயிறு வேகிறதே இந்த பாலில் தான். நம்ம சிம்மில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கையே விடக்கூடாது. 1/2 டம்ளர் பால், 1/2 டம்ளர் தண்ணி, எந்த ரேஷியோவில் எடுத்தோமோ அதே ரேஷியோவில் தான் இருக்கணும். நம்ம நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணதை இது கூட சேர்த்தணும். என்னடா நம்ம இவ்வளோ நெய் ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க. இதில் கடைசியில் உங்களுக்கு ஒரு டாஸ்க் சொல்கிறேன். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்படி சூடான நெய் கலக்கும் போது நம்மளோட ஹல்வா வெளியில் மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப நல்லது. நம்ம கிளற அது அப்படியே உருண்டை தட்டிகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அதை கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்தணும். பாலும் தண்ணியும் கலந்து வச்சோம் இல்லை, அதையும் இது கூடவே நல்லா கலந்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இலக்கம் எல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும். நல்லா ஹல்வா பதத்துக்கு அப்படியே திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். நம்ம ஊற்றின நெய் வந்து பிரிஞ்சு வரும். நமக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்படி நம்ம எடுத்து வைக்கும்போது ரொம்ப ஹெவியாக இருக்காது. இதை நம்ம வீட்டில் பண்ணுறனால இந்த ஹல்வா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்பாங்க. இது கூட நான் கடைசியாக சேர்த்துருக்கிறது வந்து ஏலக்காய் பொடி, 1 ஸ்பூன் வந்து பால் பவுடர் போடும்போது இன்னும் பால்கோவா மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 1க்கு 2 நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்படி நம்ம கைவிடாமல் கிளறினா மட்டும்தான் நம்ம நினைக்கிற டேஸ்ட் வரும். அதாவது வெளியில் மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக சூப்பராக வரும். நல்லா கட்டியெல்லாம் குத்தி விடணும். அப்போ தான் நம்ம ஹல்வா வந்து சூப்பராக வரும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேர்த்து ஊற்றிடுச்சு. இதை பண்ணுறக்கே வந்து 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடைசியாக இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா அப்படியே ஹல்வா பதத்துக்கு அப்படியே கிளறும் போது சும்மா வீடு ஃபுல்லாக கமன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் இருக்கிற கீ எல்லாம் நம்ம செப்பரேட்டாக எடுக்க போகிறோம். ரொம்ப ஹெவியாக இருக்காது. இதே நம்ம கடையில் வாங்கினா நம்ம சாப்பிட்டோன்னே ரொம்ப ஹெவியாக திகட்டுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம நெய்யெல்லாம் செப்பரேட் பண்ணி எடுக்கிறனால நமக்கும் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரொம்ப லைட்டாக இருக்கும். ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கும். பச்சைப்பயிரே சுத்தமாக பிடிக்காது, எதுலேயும் சேர்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிற கிட்ஸுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. கடைசியாக ஜாதிக்காயை மட்டும் லைட்டாக துருவி விடுங்க. இதை அதிகமாக சேர்த்தக்கூடாது. கொஞ்சமாக மட்டும் துருவி விட்டால் அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப கம்மன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. மேலே மொறு மொறுன்னு உள்ள ஹல்வா பதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். கார்னிஷ்காக கடைசியாக முந்திரியை மட்டும் நான் துருவி சேர்த்துக்கிறேன். இப்படி பண்ணும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கம்மி தான். கொஞ்சம் கிளறதான் டைம் ஆகும். ஹெல்த்தியான ஆப்ஷன் வேணும்னா கொஞ்சம் நம்ம கஷ்டப்படலாம். நம்ம ஃபேமிலிக்காக நம்ம மெனக்கிடுறது தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம செய்யற ஃபுட்டு ஹெல்த்தியாக இருந்தால் நமக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். கடைசியாக நீங்கள் என்ன நட்ஸ் வேணா உங்கள் விருப்பம் போல சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிறு வச்சு ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ரெசிபி தயார்.